இனிமே ஒரு 47 நாளுக்கு நம்ம வீட்டில் ஃபுல்லாகவே வெஜ்ஜு தான், நான்வெஜ் கிடையாது. எதுக்கு அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கிறிஸ்டியன்ஸில் லெந்த் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அதாவது தவக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏப்ரல் 5 ஈஸ்டர், அதுக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு 47 நாள் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா சாம்பல் புதன் வரும். அன்னையிலேருந்து தான் இந்த ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ரூல்லாம் கிடையாது. இது வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய விருப்பம் தான். இந்த 47 நாளும் நம்ம ஏதாவது ஃபாஸ்டிங் இருந்து நல்லா ப்ரேயர் பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ரேயர் பண்ணுற காரியம் நடக்கும் அப்படிங்கிற உண்மைதான். கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் ஃபாஸ்டிங் இருந்திருக்கேன், ஹஸ்பண்டும் ஃபாஸ்டிங் இருந்திருக்காங்க. ஸோ அதனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் இதை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்கோம். லாஸ்ட் ஒரு 8-9 வருஷமாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறோம். இது போக நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை கூட இந்த 47 நாள் வெறுத்து நல்லா ப்ரேயர் பண்ணோம் அப்படின்னா அது இன்னுமே நல்லா பலன் இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பூ வைக்க மாட்டாங்க, வெஜ்ஜு சாப்பாடு கூட ஹோட்டலில் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. காலையில் கரெக்டாக 5 மணிக்கெலாம் எஞ்சி சர்ச்சுக்கு போய் ப்ரேயர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபாஸ்டிங்கும் நிறைய பேர் இருப்பாங்க. நாங்கள் ஈவன் முட்டை கூட சாப்பிட மாட்டோம். இனிமேல் தான் நம்ம வீட்டில் நிறைய காய்கறிகள், மஷ்ரூம், பன்னீர், கீரை இதுக்கெல்லாம் நிறைய வேலை இருக்குது. அப்போது வீடியோவில் முட்டை சமைச்சிருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இது வந்து சாம்பல் புதனுக்கு முந்தின நாள் பண்ண மெனு. 47 நாள் தான் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு நினைப்போம். ஆனால் டேஸ் போக போக தான் கஷ்டமாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் நம்ம நான்வெஜ்லேயே பிறந்து வளர்ந்தவங்களாச்சே.